திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் நோயாளி மற்றும் அவரது மனைவி உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது, சொல்லுங்க. வணக்கம். பல்லடம் அருகே அதிகாலையில் நடந்த கோர விபத்து. பட்டுக்கோட்டையிலிருந்து கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது விபத்து. ஆம்புலன்ஸில் பயணித்த நோயாளி மற்றும் மனைவி பலி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த முருகன் என்பவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு பட்டுக்கோட்டையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக முருகன் என்பவர் அவரது குடும்பத்தினரோடு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றனர். பல்லடம் அருகே பெரும்பாலி என்ற இடத்தில் ஆம்புலன்ஸில் வந்து கொண்டிருந்த போது அதிகாலையில் 4 மணி அளவில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் ஆம்புலன்ஸில் பயணித்த முருகன் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடன் சென்ற மனைவி கல்யாணி மற்றும் மகள் கவிதா மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கவியரசன் மற்றும் விஜய் ஆகிய 4 பேரும் அருகிலுள்ள பொதுமக்கள் மீட்டு பலத்த காயங்களோடு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 4 பேரும் அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முருகனின் மனைவி கல்யாணி மற்றும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கவியரசன் மற்றும் விஜய் என்ப 2 பேரும் கால்கள் முறிந்த நிலையில் உடன் வந்த விஜய் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.